ஹலோ மை டியர் ஃபேமிலி. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வேலெட்டில் வைக்கிற பிவிசி கார்டில் எப்படி பிரிண்டிங் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நான் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறதில்ல. ஒரு சிஸ்டர் எனக்கு உமன்ஸ் டே அதுமா அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெசேஜ் பார்க்கும்போது தான் என்னோடய வீடியோஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அகெயின் ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி அந்த மெசேஜ் வந்து இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, உங்களுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நமக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கான ரீசனுமே அதுதான். இதுவும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம டோரி கிரியேஷனில் ரெசின் ஆர்ட்டில் 10th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 28, 29 2 நாள் வந்து கிளாஸ் வந்து இருக்க போகுது. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் 25 க்ளோஸ் ஆகுது. நம்மளோட டோரி கிரியேஷன் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி பிரிண்டர் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன பிரிண்டர் வாங்கினேன், அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரிலாம் பிரிண்டர் வந்து பார்த்து வாங்கணும், அது பற்றின ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நான் வாங்கியிருக்க பிரிண்டர் வந்து எப்சான் மாடல் தான் வாங்கியிருந்தேன். அதில் மாடலோட நம்பர் வந்து L8050 மாடல் பிரிண்டர் தான். இதில் வந்து ஸ்கேன் ஆப்ஷன் வராது, பிரிண்டிங் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாடல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஆல்ரெடி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பிவிசி கார்டுக்குமே வந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக இதில் நான் எப்படி வந்து பிவிசி கார்டு வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், எப்படி எடிட் பண்ணுறேன் அது தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பிவிசி கார்டு, இது வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக வாங்குறீங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் குவாலிட்டியாகவும் கொடுக்கலாம். இதுலேயே வந்து குவாலிட்டி கம்மியான கார்ட்ஸுமே ஆன்லைன்லலாம் இருக்குது. நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்றது உங்களோட விருப்பம். ஸோ நான் செட் ஆஃப் பேக் தான் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய பிரிண்டர் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்னால அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிவிசி கார்டு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்டில் தான் வந்து நம்ம பிரிண்டிங் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டிங் கேன்வா ஆப்பில் தான். அதில் வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சைஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க. சென்டிமீட்டர் ஆர் எம்எம் எப்படினாலும் மாற்றிக்கலாம். நான் சொல்கிற சைஸ் வந்து இப்போ சென்டிமீட்டரில் தான் சொல்ல போகிறேன். வித் வந்து 8.5, ஹைட்டு வந்து 5.4. இது வந்து பிவிசி கார்டோட சைஸு. ஸோ நீங்களும் இந்த சைஸுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் blank பேஜ் வந்து வந்துடும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கும். நீங்கள் ஏதாவது கார்ட்ஸ் மாதிரி, விசிட்டிங் கார்டு மாதிரிலாம் பிரிண்ட் பண்ண போகிறீங்கனாலுமே கேன்வாவில் வந்து டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட கார்ட்ஸ் கூட நீங்கள் இதிலே டிசைன் பண்ணி பிரிண்டிங்குமே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது இப்போதைக்கு தேவையில்லை. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபோட்டோ வைக்கிறது, அதே மாதிரி வேர்டிங்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இப்போது ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேலரி வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ இப்போ இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேர்வெல் டேஸ் வந்து வரதுனால ஃபேர்வெல் கார்டு வந்து ரெடி பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃபேர்வெல் கார்டில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கு இதிலேயே வந்து நீங்கள் ஸ்கூல் நேம்லாம் மேலே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூவில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நேம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணியே வச்சுக்கலாம். கேன்வாவில் வந்து எடிட்டிங் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணிக்கலாம். அந்த பேஜோட சைஸ் மட்டும் பிவிசி கார்டு வந்து உங்களுக்கு என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்டிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலுமே வந்து உங்களோட தீமை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஃபேர்வெல் கார்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் லவ் கார்டு, ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தீமில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி கடை ஓனர்ஸ் யாராவது வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் இன்னொரு காப்பிக்காக வந்து கேட்பாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி அவங்களோட கார்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கூட இந்த மாதிரி பிவிசி கார்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி சேலுமே பண்ணலாம்.
லோக்கலில் யாராவது இருக்கிறீங்க, ஜெராக்ஸ் ஷாப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுவுமே வந்து கஸ்டமருக்கு நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரியுமே காப்பீஸ் வந்து எடுத்து கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஐடி கார்ட்ஸுமே நீங்கள் வந்து இதிலேயே வந்து பிரிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் நீங்கள் எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கார்டு டிசைன்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து டிசைன் எல்லாமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்றத பொறுத்து வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த இது வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணி காமிச்சேன். ஒரு சிலருக்கு அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ நான் அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து ஒரு சைடுக்கு கார்டுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அனதர் சைடுக்கும் வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். கார்டில் வந்து அனதர் சைடுக்கு நான் கூகுளில் ஆல்ரெடி பிரிண்டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஸ்கூல் ஓரியன்டாக இருக்கிறதுனால நான் ஒரு போர்டு மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வேணும்னு கேட்குறதுனால அந்த போர்டு டிசைன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இமேஜ் வந்துடும். இதில் வந்து கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ரொட்டேட்டோ இல்லை அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வந்து நீங்கள் கிராப் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தந்தெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் நான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து அதை 90 டிகிரிக்கு வந்து ஆங்கிள் மாற்றிட்டு லைட்டாக வந்து ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கூல் நேமு, உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் போடணும், ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு, லவ் லைசன்ஸ் கார்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கனாலுமே சேம் ப்ராசஸ் தான். பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு வேர்டிங்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபோட்டோஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எடிட்டிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது கேலரியில் சேவ் ஆயிரும். இதை நீங்கள் வந்து பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிசிலே கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பிரிண்டிங் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எப்சான் பொறுத்த வரைக்கும் எப்சான் L8050 மாடல் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷனுமே உங்களுக்கு இன்ஸ்டாலில் வந்து ஆயிருக்கும். எப்சான் ஃபோட்டோ ப்ளஸ்ன்றது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிரிண்டர் வாங்கி சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, இன்ஸ்டால் பண்ணும்போதே இதுவும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மல் ஃபோட்டோவா, இல்லை சிடி ட்ரைவா, இல்லை ஐடி கார்டா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஐடி கார்டு ஃபார்மேட் தான். ஸோ ஐடி கார்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடி கார்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சைட்ஸ் வந்து 1, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கார்டோட எத்தனை சைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் இந்த சைஸுக்கும் கார்ட்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் வந்து நம்ம பிவிசி கார்டு வைக்கிற ஸ்லாட். இதுவுமே வந்து நீங்கள் பிரிண்டர் வாங்கும்போது உங்களுக்கு அது கூடயே செட்டாக வரும். இதில் தான் நம்ம பிவிசி கார்டு வந்து வைக்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஃபோட்டோ வந்து 1ன்ற ஆப்ஷனில் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த சைடில் வைக்கிற பிவிசி கார்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் 1, 2ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாமே ஈஸி தான். செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறீங்களோ நான் அந்த 2 ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று குரூப் ஃபோட்டோ, இன்னொன்று வந்து எனக்கு வேலெட்டில் வைக்கிறதுக்கு சாமி ஃபோட்டோ வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1ன்ற இடத்துல வந்து குரூப் ஃபோட்டோவும் 2ன்ற பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு சாமி ஃபோட்டோவும் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் நீங்கள் நார்மல் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மல் ஃபோட்டோ எடிட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து உங்களுக்கு கார்னர் 4லையும் ஃபிட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை லைட்டாக ஜூம் இன் பண்ணணுமா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு வந்து நல்லா டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்து
உங்களோட கார்டு வந்து டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி கார்டு வந்து பார்த்துக்கோங்க. எப்பயுமே பிவிசி கார்டை இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வைக்கிற ட்ரேவுமே வந்து ட்ரேலையுமே டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பிவிசி கார்டு வந்து வைங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டஸ்ட்டோடு வைக்கிறீங்க அப்படின்னா டஸ்ட்டோடையே பிரிண்ட் ஆகும். எனக்கு 1 ஆர் 2 கார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் எப்பயுமே ட்ரேவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கார்டுமே டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரிண்டர் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கார்ட் சைஸ் வந்து கரெக்டாக அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். பட் பிவிசி கார்டு ஐடி கார்டு ஆப்ஷனில் இருக்கா? ஸோ அது எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பிரிண்டிங் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்துலேயுமே ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு அதில் ஒரு ஆரஞ்சு கலர் சிம்பிள் காட்டுது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக உள்ளே போயிட்டு லாக் ஆகி உங்களுக்கு பிரிண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இந்த ஸ்லாட் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அகெயின் அந்த எல்லோ கலரில் லைட் வந்து எரியும். நீங்கள் லைட்டாக அகெயின் ஒரு புஷ் கொடுத்துட்டு உங்களோட கார்ட்ஸ் அந்த ஸ்லாட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்சர்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக வந்து பிரிண்டிங் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ என்ன பிரிண்டிங் வந்து கொடுத்துருக்கோமோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு பிரிண்டிங் காமிக்கிறதுக்காக பிரிண்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்டரை எப்பயுமே க்ளோஸ்லேயே வைங்க. ஏன்னா டஸ்ட்டும் வந்து இதுக்குள்ளே வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே பிரிண்டிங் ப்ராசஸ் போகும்போது பிரிண்டரை வந்து ஓப்பனில் வந்து வைக்காதீங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கோங்க. பிரிண்டிங் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு 1 மினிட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிரும். ஒரு கார்டு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு பிரிண்ட் ஆனோடனே ஸ்லாட் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது நீங்கள் இதை உடனே வந்து கையில் வந்து டச் பண்ணாதீங்க. இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. ஓகேவா? அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கார்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி வைக்கணும். ஏன்னா பேக் சைடு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ பிரிண்டிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கார்டுமே வந்து நீங்கள் குவாலிட்டியாக நீங்கள் செட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரிண்டிங்குமே பிரிண்டர் வந்து ஃபோட்டோ பிரிண்டருக்குனே வாங்குறது தான். குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸே ஆகாது. இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம டர்ன் பண்ணணும் இல்லையா? ஃபோட்டோ வந்து இதே ஆங்கிளில் இப்படி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திருப்பிட்டு அதே ஸ்லாட்டில் வந்து வைக்கிறேன். ஸ்லாட் வந்து மாற்றிடாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே மானிட்டர்லேயுமே மாற்றி செட் பண்ணணும். ஸோ ஸ்லாட் மட்டும் எப்போயுமே மாற்றிடாதீங்க. எது வந்து 1ஆம் நம்பரில் வைக்கிறீங்களோ அதை 1ஆம் நம்பர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் 1ஆம் நம்பரில் குரூப் ஃபோட்டோ இருந்துச்சா அதை வந்து இப்போ அந்த இமேஜை வந்து நான் டெலீட் பட்டன் கொடுத்துட்டு இமேஜை வந்து டெலீட் பண்ணிவிட்டு பேக் சைடில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த இமேஜை வந்து இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டையுமே டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து லைட்டாக அதை அந்த இதை டச் பண்ணாலே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது இன்சர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ஸ்லாட்லேயுமே வந்து அதுவுமே வந்து எனக்கு ஒரு சைடு முருகர் ஒரு சைடு விநாயகர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோகன் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதுவுமே ரிட்டன் கிஃப்டெல்லாம் பண்ணும்போது ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறமா அகெயின் வந்து சேம் ப்ராசஸ் தான். பிரிண்டிங் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு ஸ்லாட்டை வந்து அந்த ஸ்லாட் வந்து பிரிண்டரில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோமோ அதே ரிப்பீட் ப்ராசஸ் தான். பிரிண்டர் வந்து இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேக் சைடும் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு
உங்களோட கார்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், கார்டு வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரி உடனே வந்து டச் பண்ணாதீங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆவது கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா கார்டை வந்து ஸ்லாட்லேருந்து வெளியே எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டி வைஸ் வந்து கார்டோட குவாலிட்டியும் சரி, பிரிண்டிங் குவாலிட்டியும் சரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரிண்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் குவாலிட்டியாக ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிவிசி கார்டுமே கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக வீட்டில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா கார்டு வந்து கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும். ஏன்னா மழையிலலாம் போகிறோம், கார்டு வந்து நனைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தண்ணியில் வந்து நனைச்சி பார்த்தேன். லெட்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போகலை. மழையிலலாம் வந்து நம்மளுக்கு சப்போஸ் நீங்கள் நனைஞ்சிட்டு வரீங்க, கார்டு உள்ளே வச்சுருக்கீங்கனாலுமே கார்டோட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் பிவிசி கார்டு வாங்கும்போது மட்டும் குவாலிட்டியான கார்டை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. பிரிண்டர் இந்த பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரிண்டிங் குவாலிட்டியுமே உங்களுக்கு ஆப்வியஸ்லி நல்லா தான் வரும். இந்த வீடியோவும் கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.